எக்ஸலில் செல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்சைடு த ஷீட்டுக்குள்ளே கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிங்கிறது இருக்குது. சியில் வந்து ஏவோட கண்டென்ட் வரணும் அப்படின்னா இப்போ A1 அப்படி சொல்லிட்டு கொடுத்தோம்னா என்டர் பண்ணால் A1 உள்ள கண்டென்ட் வந்து C1ல் வந்துடும். இப்போ அதே மாதிரி இப்போ ஷீட் 2ல் வந்து வெல்கம் டு எக்ஸல் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதை ஷீட் 1ல் கொண்டு வரது எப்படி அப்படின்னா ஈக்குவல் டு இப்போ எந்த ஷீட்டில் இருக்குது, ஷீட் 2ல் இருக்குது. நம்மளுக்கு ஷீட் 2ல் கண்டென்ட் தானே வேணும். ஷீட் 2 எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துட்டு எந்த செல்லில் இருக்குது அப்படின்னா இது எந்த செல்லில் இருக்குது, A1ல் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து A1ல் அந்த கண்டென்ட் இருக்குது. என்டர் பண்ணால் அந்த வெல்கம் டு எக்ஸல்ங்கிறது வந்துடும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஷீட் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து அமேசிங் சொல்லிட்டு இருக்குது. அது எப்படி கொண்டு வரலாம், அதே மாதிரி தான் ஈக்குவல் டு கொடுத்து இப்போ ஷீட் நேம் என்னது, இதில் ராஜ்னு கொடுத்துட்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து எந்த இதில் இருக்குன்னா A1ல் இருக்குது கொடுத்தா அதனுடைய கண்டென்ட் அழகாக வந்துடும். இதுதான் வந்து செல் ரெஃபரன்ஸ், அதாவது லிங்கிங் டு த செல். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் லிங்க் பண்ணி எப்படி ஈஸியாக லிங்க் பண்ணலாம், அது வந்து இன்சைட் த செல்லையும் அக்ராஸ் த செல்லையும் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.